இன்றைக்கி காலையிலே புளியோதரை சுண்டல் இதான் லஞ்சுக்கு பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு வெள்ளனாவே கோயிலுக்கு போயிட்டேங்க. திருப்பரங்குன்றம் போகணுன்னு பிளானு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் என்னால் கும்பாபிஷேகத்துக்கும் போகல, அதுக்கப்புறமும் போக முடியல. நல்லா மராமத்து பண்ணிலாம் பண்ணி இந்த பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இப்போ பார்க்குறக்கே கோயில் புது கோயில் மாதிரி அந்த கோபுரம்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மலைக்கு கீழே அந்த கோபுரம் பார்க்குறதும் அந்த முருகனை உள்ளே போய் பார்க்குறதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு 1 மணி நேரம் ஆகிடும் எனக்குமே. ஆனாலும் இவ்வளோ பக்கம் இருந்துட்டு நம்ம போகாமல் இருந்தால் என் மனசுக்கு நல்லா வாங்க இருக்கு. எனக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. கோபுரத்தை பார்க்கவே நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி பார்த்துருவோமான்னு நினச்சிட்டு இருந்தால் அப்படியே முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இந்த பாருங்க முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்கிறது தான். ஆனால் முருகன் நம்ம பார்க்க முடியுது அப்படின்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நான் மட்டும் பார்க்கலங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான மனசுக்கு திருப்தியான தரிசனம். நல்லா முன்னாடியே வள்ளி தெய்வானையோட நல்ல மயில் வாகனத்தில் அருமையான தரிசனங்க. முருகனை வேலோடு பார்த்துட்டு எல்லாம் அரோகரா அரோகரான்னு ஒரே சத்தம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லாம் அரோகரா சொல்லி சாமி கும்பிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக எல்லோரும் நல்ல ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே கும்பிட்டுட்டு உள்ளே போய் மூலவரை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அது சரியான வரிசை. இப்போ பாருங்கள், உற்சவர் அப்படியே சுற்றி வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறாரு பாருங்கள். எவ்வளோ ஒரு இதெல்லாம் ஒரு உண்மையிலே கொடுப்பினே நான் சொல்லுவேன். எனக்கு பார்க்க கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இதை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அவரோட அருள் வந்து கிடைக்கட்டும். முருக பக்தர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க, கோடான கோடி பேர் முருக பக்தர்கள் இருப்பீங்க இல்லையா, எல்லாருக்குமே அந்த அவர் வந்து நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். அவரோட அருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல தரிசனமாக இருந்தது. உள்ளே இப்போ வரிசையில் நின்று சரி உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னாங்க. 11 மணிக்கு நின்னோம். ஏறக்குறைய 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போய் சாமி கும்பிட்டோம். ஆனாலும் அருமையாக ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனேன். 100 டிக்கெட்டில் போகலை, சொல்லி போகல, ஃப்ரீ தரிசனத்தில் நின்று அருமையான தரிசனம். உண்மையிலே அது வந்து நம்ம இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்கள்லையுமே இந்த மாதிரி எல்லாரும் ஒரே நிலையில் போய் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப அது நல்ல அனுபவமாகவும் இருக்கும். வெயிட் பண்ணி நம்ம கும்பிட முடிஞ்சவங்க எப்போவாவது போய் சாமி கும்பிட்டு வர்றது நல்லது. முன்னே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அது எல்லாரும் செய்கிற தப்பு தான். நானும் அந்த விஷயத்தையெல்லாம் செய்யத்தான் செய்கிறேன். ஒரு சில இடங்களுக்கு போனோன்னே டக்குன்னு டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற மாதிரியும் பண்ண தான் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அத்தி மரம் பார்த்திங்களா, அதுதான் ஸ்தல விருட்சம். திருப்பரங்குன்றத்தோட ஸ்தல விருட்சம் அதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கும் சரி நந்திக்கும் அபிஷேகம்லாம் நடந்தது உள்ள கோயிலில். அப்பயும் எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நல்ல கோஷத்தோடு இருந்தாங்க. சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்புறம் விருந்து சாப்பிட வேணாமாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, லேட்டாக பந்திக்கு போனால் அப்புறம் என்னங்க கிடைக்கும், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. முருகனோட சாதம் இன்றைக்கி.